Hello students, present perfect tense 9 situationsல நாம் இங்கிலீஷ் பேசும்போது பயன்படுத்துவோம். அந்த 9 situations என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் situation என்ன அப்படின்னா first time action, முதல் முறையாக செய்த செயல். அதாவது ஏதோ ஒரு செயலை இதற்கு முன்பு நீங்கள் செய்ததே இல்லை, இப்போதுதான் முதல் முறையாக செய்திருக்கிறீர்கள். இந்த சுச்சுவேஷனில் நாம் present perfect tense பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இதற்கு முன்பு பீட்சா சாப்பிட்டதே இல்லை, இதுவே முதல் முறை. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பீட்சா சாப்பிட்டதே இல்லை, இது எப்படி சொல்றது? present perfect tenseல சொல்லணும். I have never eaten pizza. I have never eaten pizza. நான் பீட்சா சாப்பிட்டதே இல்லை. எப்போது? இதற்கு முன்பு. அப்போ பிஃபோர். ஐ ஹவ் நெவர் ஈட்டன் பீட்சா பிஃபோர். நான் இதற்கு முன்பு பீட்சா சாப்பிட்டதே இல்லை, இதுவே முதல் முறை. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இதற்கு முன்பு சமையல் செய்ததே இல்லை, இதுவே முதல் முறை. ஃபர்ஸ்ட் நான் சமையல் செய்ததே இல்லை, இது எப்படி சொல்றது? present perfect tenseல I have never cooked. I have never cooked. நான் சமையல் செய்ததே இல்லை. எப்போது? இதற்கு முன்பு. அப்போ before. I have never cooked before. நான் இதற்கு முன்பு சமையல் செய்ததே இல்லை, இதுவே முதல் முறை. This is the first time. ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இதற்கு முன்பு கார் ஓட்டியதே இல்லை, இதுவே முதல் முறை. ஃபர்ஸ்ட் நான் கார் ஓட்டியதே இல்லை, இதை present perfect tenseல எப்படி சொல்றது? I have never driven the car. I have never driven the car. நான் கார் ஓட்டியதே இல்லை. எப்போது? இதற்கு முன்பு. அப்போ before. I have never driven the car before. நான் இதற்கு முன்பு கார் ஓட்டியதே இல்லை, இதுவே முதல் முறை. This is the first time. ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா recent actions, சமீபத்திய செயல்கள். அதாவது சமீபத்தில் நடந்து முடிந்த செயலை பேசும்போது நாம் இந்த present perfect tense பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் இப்போதுதான் வீட்டு பாடத்தை முடித்தேன். இதில் நான் இப்போதுதான் முடித்தேன், இதை present perfect tenseல சொல்லணும். எப்படி சொல்றது? I have just finished. I have just finished. நான் இப்போதுதான் முடித்தேன். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதே இதை அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா I just finished அப்படின்னு சொல்லணும். அதாவது ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ், சமீபத்திய செயல்களை பிரிட்டிஷ் இங்கிலீஷில் present perfect tense யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லுவாங்க. இப்போது ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறது அமெரிக்கன் இங்கிலீஷ். ஓகே, எதை முடித்தேன்? வீட்டு பாடத்தை. அப்போது மை ஹோம் ஒர்க். ஐ ஹவ் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க். நான் இப்போதுதான் எனது வீட்டு பாடத்தை முடித்தேன். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். அமெரிக்கன் இங்கிலீஷில் ஐ ஜஸ்ட் ஃபினிஷ்ட் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்லணும். ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போதுதான் வீட்டை சுத்தம் செய்தேன். இப்போதுதான் நான் வீட்டை சுத்தம் செய்தேன். ஃபர்ஸ்ட் இப்போதுதான் நான் சுத்தம் செய்தேன், இதை present perfect tenseல எப்படி சொல்றது? I have just cleaned. I have just cleaned அப்படின்னு சொல்லணும். இப்போதுதான் நான் சுத்தம் செய்தேன். எதை? வீட்டை. அப்போ the house. I have just cleaned the house. இப்போதுதான் நான் வீட்டை சுத்தம் செய்தேன். இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதே இது அமெரிக்கன் இங்கிலீஷில் எப்படி சொல்றது? I just cleaned the house. I just cleaned the house. நான் இப்போதுதான் வீட்டை சுத்தம் செய்தேன். ஓகே, நெக்ஸ்ட் இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இப்போதுதான் உன்னுடைய மெசேஜ் பார்த்தேன். நான் இப்போதுதான் உன்னுடைய மெசேஜ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இப்போதுதான் நான் பார்த்தேன், இது எப்படி சொல்றது?
present perfect tense எப்படி சொல்றது? I have just seen. I have just seen. நான் இப்போதுதான் பார்த்தேன். எதை? உன்னுடைய மெசேஜ். அப்போ your message. I have just seen your message. இப்போதுதான் நான் உன்னுடைய மெசேஜ் பார்த்தேன். இது வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ். இதே இது அமெரிக்கன் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது? I just saw your message. I just saw your message. இப்போதுதான் உன்னுடைய மெசேஜ் பார்த்தேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா அச்சீவ்மெண்ட்ஸ், சாதனைகள். அதாவது நாம் செய்த சாதனைகள் அல்லது பிறர் செய்த சாதனைகளை சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாங்கள் 3 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ளோம். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வென்றுள்ளோம். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சொல்கிறது? we have won. we have won. நாங்கள் வென்றுள்ளோம். என்னது? சாம்பியன் பட்டம். அப்போ சாம்பியன்ஷிப். சாம்பியன்ஷிப். we have won சாம்பியன்ஷிப். நாங்கள் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளோம். எத்தனை முறை? 3 முறை. அப்போ 3 டைம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. அவள் MBBS முடித்திருக்கிறாள். ஃபர்ஸ்ட் வந்து அவள் முடித்திருக்கிறாள். இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல she has completed. she has completed. அவள் முடித்திருக்கிறாள். என்னது? MBBS. அப்போ her MBBS. she has completed her MBBS. அவள் MBBS முடித்திருக்கிறாள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த்து சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கை அனுபவம். அதாவது உங்களை சுற்றி இருப்பவர்கள் அனுபவிக்காத ஒரு செயலை நீங்கள் அனுபவம் செய்திருப்பீர்கள். அந்த செயலை உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் நீங்கள் சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், நான் பல நடிகர்களை சந்தித்துள்ளேன். உங்கள் உடனிருப்பவர்கள் நடிகர்களை சந்தித்திருக்க மாட்டார்கள், ஆனால் நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். இதை சொல்லும்போது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் சந்தித்துள்ளேன். இது எப்படி சொல்கிறது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹவ் மெட். ஐ ஹவ் மெட். நான் சந்தித்துள்ளேன். யாரை? பல நடிகர்களை. அப்போ மெனி ஆக்டர்ஸ். ஐ ஹவ் மெட் மெனி ஆக்டர்ஸ். நான் பல நடிகர்களை சந்தித்துள்ளேன். ஓகே, இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டி இருக்கிறேன். உங்கள் கூட இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டி இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் ஓட்டி இருக்கிறீர்கள். அதை பற்றி பெருமையாக சொல்லும்போது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் ஓட்டி இருக்கிறேன். இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹவ் ட்ரிவன். ஐ ஹவ் ட்ரிவன். நான் ஓட்டி இருக்கிறேன். என்னது? ஸ்போர்ட்ஸ் கார். அப்போ ஸ்போர்ட்ஸ் கார். ஐ ஹவ் ட்ரிவன் ஸ்போர்ட்ஸ் கார். நான் ஸ்போர்ட்ஸ் கார் ஓட்டி இருக்கிறேன். ஓகே, இதே சிச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறேன். உங்க கூட இருக்கிறவங்க அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க, ஆனால் நீங்கள் சாப்பிட்டு இருக்கிறீர்கள். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? நான் சாப்பிட்டு இருக்கிறேன். எப்படி சொல்றது? ஐ ஹவ் ஈட்டன். ஐ ஹவ் ஈட்டன். நான் சாப்பிட்டு இருக்கிறேன். எங்கே? அன்னபூர்ணா ஹோட்டலில். அப்போ அட் அன்னபூர்ணா ஹோட்டல். ஐ ஹவ் ஈட்டன் அட் அன்னபூர்ணா ஹோட்டல். நான் அன்னபூர்ணா ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் செய்ய நினைக்காத ஒரு செயலை உங்களை அறியாமல் நீங்கள் செய்திருப்பீர்கள். அந்த செயலை பற்றி ஒருவர் உங்களிடம் கேள்வி கேட்கும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தி சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க. அதாவது உங்கள் நண்பர் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார். அவரிடம் சென்று நீங்கள் கேட்கிறீர்கள், என்ன தேடிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறீர்கள். அதற்கு அவர், நான் எனது பர்ஸை தொலைத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அவர் பர்ஸை தொலைக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை, ஆனால் தொலைத்து விட்டார்.
அதை நீங்கள் கேள்வி கேட்கும்போது இப்போ ப்ரெசண்டில் சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் தொலைத்து விட்டேன். இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஐ ஹேவ் லாஸ்ட். ஐ ஹேவ் லாஸ்ட். நான் தொலைத்து விட்டேன். எதை? எனது பர்ஸை. அப்போ மை பர்ஸ். ஐ ஹேவ் லாஸ்ட் மை பர்ஸ். நான் எனது பர்ஸை தொலைத்து விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ உங்கள் நண்பர் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் அவரிடம் சென்று கேட்கிறீர்கள், வேலைக்கு போகவில்லையா, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறீர்கள். அதற்கு அவர், நான் பஸ்ஸை மிஸ் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் பஸ்ஸை மிஸ் பண்ண வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அவரையே அறியாமல் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டார். அதை நீங்கள் இப்போ ப்ரெசண்டில் கேட்கும்போது அதற்கு பதில் சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன். இதை ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஐ ஹேவ் மிஸ்ட். ஐ ஹேவ் மிஸ்ட். நான் மிஸ் பண்ணிவிட்டேன். எதை? பஸ்ஸை. அப்போ த பஸ். ஐ ஹேவ் மிஸ்ட் த பஸ். நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிவிட்டேன். ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. உங்களது நண்பர் அலுவலகத்தில் சாப்பிடாமல் இருக்கிறார். நீங்கள் அவரிடம் சென்று சாப்பிடவில்லையா அப்படின்னு கேட்கிறார். அதற்கு அவர், நான் மதிய உணவை மறந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நீங்கள் அவரிடம் போய் கேட்கிறீர்கள், ஏன் சாப்பிடவில்லை என்று நீங்கள் கேட்கிறீர்கள். அதற்கு அவர், நான் எனது மதிய உணவை வீட்டில் மறந்து வைத்து வந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் அந்த செயலை செய்ய வேண்டும் என்று நினைக்கவில்லை, அவரையே அறியாமல் செய்து விட்டார், மறந்து வீட்டில் வைத்து விட்டார். அதை நீங்கள் கேட்கும்போது சொல்கிறார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் மறந்து விட்டேன். இதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஐ ஹேவ் ஃபர்கட்டன். ஐ ஹேவ் ஃபர்கட்டன். நான் மறந்து விட்டேன். எதை? என்னுடைய மதிய உணவை. அப்போ மை லஞ்ச். ஐ ஹேவ் ஃபர்கட்டன் மை லஞ்ச். நான் எனது மதிய உணவை மறந்து வீட்டில் வைத்து வந்து விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஆக்ஷன்ஸ் that started in the past and continue now. அதாவது ஒரு செயல் கடந்த காலத்தில் தொடங்கி தற்போது, அதாவது ப்ரெசன்ட் வரை தொடரும் போது நாம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தி சொல்லுவோம். அதாவது எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இந்த கம்பெனியில் 2022 இருந்து வேலை செய்து வருகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வேலை செய்து வருகிறேன். இதை வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல எப்படி சொல்றது? ஐ ஹேவ் ஒர்க்ட். ஐ ஹேவ் ஒர்க்ட். நான் வேலை செய்து வருகிறேன். எங்கே? இந்த கம்பெனியில். அப்போ இன் திஸ் கம்பெனி. ஐ ஹேவ் ஒர்க்ட் இன் திஸ் கம்பெனி. எப்போதிலிருந்து? 2022 அப்போ since 2022. I have worked in this company since 2022. இதே சுச்சுவேஷனில் நாம் வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் 3 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் வசித்து வருகிறேன். இதை எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ் லிவ்ட். ஐ ஹேவ் லிவ்ட். நான் வசித்து வருகிறேன். எங்கே? சென்னையில். அப்போ இன் சென்னை. எத்தனை வருடங்களாக? 3 வருடங்களாக. அப்போ ஃபார் 3 years. ஐ ஹேவ் லிவ்ட் இன் சென்னை ஃபார் 3 years. நான் 3 வருடங்களாக சென்னையில் வசித்து வருகிறேன். மறந்துவிடக்கூடாது, இதே சுச்சுவேஷனை நாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் நாம் பயன்படுத்துவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செவன்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, அனௌன்ஸ்மெண்ட், அறிவிப்புகள். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ரயில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்துவிட்டது என்று உங்களிடம் அறிவிப்பு செய்கிறார்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரயில் வந்துவிட்டது. இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல the train has arrived. the train has arrived. ரயில் வந்துவிட்டது. எங்கே? பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு. அப்போ at platform number 2. the train has arrived at platform number 2. ரயில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 2க்கு வந்துவிட்டது.
ஓகே, இதே சுச்சுவேஷனுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. போலீசார் திருடனை பிடித்து விட்டார்கள். ஃபர்ஸ்ட் வந்து போலீசார் பிடித்து விட்டார்கள் என்று உங்களிடம் அறிவிப்பு செய்கிறார்கள். இது எப்படி சொல்றது? பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல the police have arrested. the police have arrested. இந்த இடத்துல வந்து போலீஸ் அப்படிங்கிறது வந்து சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இரண்டுமே வரும். சரிங்களா? நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து போலீஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்களை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன், அதாவது ப்ளூரலாக மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அதனால் ஹேவ் பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே, த போலீஸ் ஹேவ் அரஸ்டட். போலீஸார் பிடித்து விட்டார்கள். யாரை? திருடனை. அப்போ த தீஃப். போலீஸ் ஹேவ் அரஸ்டட் த தீஃப். போலீஸார் திருடனை பிடித்து விட்டார்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எய்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா when exact time is unknown. சரியான நேரம் தெரியாத போது, அதாவது கடந்த காலத்தில் நடந்த ஒரு செயலின் நேரம் தெரியாத போது அல்லது நேரம் தேவையில்லாத போது நாம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. நான் எனது போனை தொலைத்து விட்டேன். எப்போது தொலைத்தேன் என்று நேரம் தேவையில்லை, அதனால் நான் இங்கே ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தியிருக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நான் தொலைத்து விட்டேன். இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல ஐ ஹேவ் லாஸ்ட். ஐ ஹேவ் லாஸ்ட். நான் தொலைத்து விட்டேன். எதை? எனது போனை. அப்போ மை ஃபோன். ஐ ஹேவ் லாஸ்ட் மை ஃபோன். நான் எனது போனை தொலைத்து விட்டேன். ஓகே, இப்போ நேற்று எனது போனை தொலைத்து விட்டேன். அதே மாதிரி கடந்த வாரம் எனது போனை தொலைத்து விட்டேன். கடந்த மாதம் எனது போனை தொலைத்து விட்டேன். கடந்த வருடம் எனது போனை தொலைத்து விட்டேன். இந்த மாதிரி டைமை யூஸ் பண்ணி சொல்லும்போது, அதாவது கடந்த காலத்தில் டைமை யூஸ் பண்ணி சொல்லும்போது நாம் எந்த டென்ஸ் பயன்படுத்துவோம்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். அதே மாதிரி ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லேயே நாம் டைம் பயன்படுத்துவோம். எந்த மாதிரி டைம் பயன்படுத்துவோம் அப்படின்னா, அதாவது டுடே, திஸ் வீக், திஸ் மந்த், திஸ் இயர், இந்த மாதிரி டைமை நான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் பயன்படுத்துவோம். இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. நான் இன்று லஞ்ச் கொண்டு வர மறந்து விட்டேன். நான் இன்று லஞ்ச் கொண்டு வர மறந்து விட்டேன். இங்கே வந்து காலத்தை மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். என்ன காலம்? இன்று. இப்போ ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம். மறந்துவிடக்கூடாது. ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் நாம் காலம் பயன்படுத்துவோம், அதாவது காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் பயன்படுத்துவோம். எந்த மாதிரி? அதாவது திஸ் வீக், டுடே, திஸ் மந்த், திஸ் இயர், இந்த மாதிரி காலத்தை குறிக்கக்கூடிய சொற்கள் நாம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் பயன்படுத்துவோம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? ஃபர்ஸ்ட் வந்து நான் மறந்து விட்டேன். இதை எப்படி சொல்றது? ஐ ஹேவ் ஃபர்கட்டன். ஐ ஹேவ் ஃபர்கட்டன். நான் மறந்து விட்டேன். என்ன செய்ய? கொண்டு வர. அப்போ டு பிரிங். என்னது? லஞ்ச். அப்போ மை லஞ்ச். எப்போது? இன்று. அப்போ டுடே. ஐ ஹேவ் ஃபர்கட்டன் டு பிரிங் மை லஞ்ச் டுடே. நான் எனது லஞ்சை கொண்டு வர இன்று மறந்து விட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நைன்த் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு செயலை நான் இன்னும் செய்யவில்லை என்று பிறரிடம் சொல்லும்போது நாம் இந்த ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. நான் இன்னும் கரண்ட் பில் கட்டவில்லை. ஃபர்ஸ்ட் வந்து நான் கட்டவில்லை. இது எப்படி சொல்றது? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் ஐ ஹேவ் நாட் பெய்ட். கட்டவில்லை அப்படின்னா என்ன மீனிங்? செலுத்தவில்லை அப்படிங்கிற மீனிங். அப்போ ஐ ஹேவ் நாட் பெய்ட். நான் கட்டவில்லை. என்னது? கரண்ட் பில். அப்போ த எலக்ட்ரிசிட்டி பில். த எலக்ட்ரிசிட்டி பில். எப்போது? இன்னும். அப்போ எட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இதே சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் தரேன். அது கண்டிப்பாக காமெண்டில் டைப் செய்யவும். ஓகே, என்ன எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் அப்படின்னா, நான் இன்னும் வீட்டு பாடம் முடிக்கவில்லை. நான் இன்னும் வீட்டு பாடம் முடிக்கவில்லை. இந்த சிச்சுவேஷனுக்கு ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு காமெண்டில் டைப் செய்யவும்.